கேப்டன் வந்து நேரடியாக பார்க்கறதுக்கு சக்தி வடிவே கிடையாது, தைரியமும் கிடையாது. யாரையும் அழிக்க முடியாது. அவனே அவனால அழிச்சாதான் முடியும். வடிவேலு வந்து எந்த ஒரு துணை நடிகருக்கும் நல்லது செய்யலை. அவர் பையனுக்கும் அவர் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சு. யாருக்குமே அழைப்பு வைக்கல. சங்கர் படத்தில் நடிக்கிறேன்னு சொன்னார்ல, ஏன் நடிக்கல? நல்ல பாடி லாங்குவேஜ் உள்ளவர். அவர் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காருன்னா அப்படி விடாமுயற்சி பண்ணிக்கலாம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல்களுக்கு நன்றியும் வணக்கம். சார், இப்போ சமீபமா வந்து கேப்டனோட இரங்கலுக்கு வந்து வடிவேலு வந்து வராது கொடுத்து சோசியல் மீடியால வந்து அதிகம் பேச பொருளா இருந்தது சார். அவர் நிறையவே கிழிச்சாங்க. இப்போ சமீபமா என்ன சொல்றாங்கன்னா, கேப்டனோட இறப்புக்கு வந்து வடிவேல் வராததுக்கு காரணம் வந்து அங்க வந்து அவர் அடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயத்தினாலையும், பிளஸ் அன்னைக்கு வந்து அவர் சாப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே சார். எவன் பார்த்தான்? இல்ல இந்த வீடியோ இந்த வலையரத்துல இருக்காங்கலாம் சும்மா கொளுத்தி போடுறதே வேலையா இருக்கான். இது வந்து வடிவேலு வந்து விஜயகாந்துக்கு அஞ்சலியே தெரிவிக்கல. ஏன் பட்டி இழந்தெல்லாம் போய் சொல்லணும்? அதெல்லாம் பொய்யான தகவல். வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும் 7ஆம் பொருத்தம். அது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டது. ஒரு ஆளை பத்தி அசிங்கமா ஆபாசமா பேசின ஒருத்தர் அவர் செத்ததுக்காக பட்டி இழந்தா யாரும் நம்புற இருக்கா? சார், ரீசெண்ட் டைம்ல வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 2012 வந்து கேப்டனும் விஜயகாந்தும் நேருக்கு நேர் வந்து மீட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே சார் ஏர்போர்ட்ல. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கூலிங் கிளாஸே போட ஆரம்பிச்சாரு அப்படின்னு ஒரு கதை வந்து போயிட்டு இருக்கு சார். வடிவேலும் கேப்டன் ஆமா சார், சத்தியமான போய் அப்படி கேப்டன் அப்படி சொல்லவே இல்லை. கேப்டன் வந்து நேரடியாக பார்க்கறதுக்கு அந்த சக்தி வடிவே கிடையாது, தைரியமும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா பேசிட்டாப்ல. அப்படியே விஜயகாந்த நேரில் பார்த்தா பின்னால வந்து வடிவேல போட்டு 2 ஷாட் சாத்திப்பான் சார். இப்ப வடிவேல் குறித்து நிறையவே நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ற மாதிரியான நியூஸ்க்கெல்லாம் வருது. உண்மையா ஒரு நெகட்டிவான பீப்பிள் தானா, இல்ல இந்த மாதிரியான திட்டமிட்டு யாராவது அழிக்கணும்னு பண்றாங்களா சார்? அவரை யாரையும் அழிக்க முடியாது. அவனே அவனால அழிச்சாதான் முடியும். அவன் செய்யற செயல்கள் அவனுக்கு அழிவ முடியும். வடிவேலு வந்து எந்த ஒரு துணை நடிகருக்கும் நல்லது செய்யலை. அவர் வந்து சம்பளம் வாங்கிட்டு ஒரு நாளைக்கு 10 லட்சம் வாங்கிட்டாரு. அந்த கூட நடிக்கிற நடிகர்களுக்கு ஒரு 5000 கொடுக்கலாம்ல. வெறும் 1000 2000 மட்டும் தான் கொடுத்தாரு. யாருக்குமே உதவிக்கர நீட்டினதா இந்த செய்தியா படிச்சிருக்கீங்களா? அவர் வந்து இப்போ வந்து 20 அறைகள் அடங்கிய ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. இதுதான் உண்மை. அவர் கல்யாண சாப்பாடே யாருக்கும் போட்டது இல்லைங்க. அவர் பையனுக்கும் அவர் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சு. யாருக்குமே அழைப்பு வைக்கல. அப்படி ஒரு கஞ்சத்தனமான ஒரு நடிகரை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. அதே மாதிரி அவர் வந்து எந்த ஒரு தயாரிப்பாளருக்காவது சம்பளம் குறைச்சி வாங்கியிருக்காருன்னு தெரியுமா? அதை விட கொடுமை, தன்னை உருவாக்கிய ராஜகிரனுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு. அதை ஊரா பப்ளிசிட்டி பண்ணி அவரை நாரடிச்சு ராஜகிரன் இதனால மன உளைச்சலுக்கே ஆளாரு. அப்படி ஒரு கேடுகட்ட பிறவி. யாருக்குமே நன்மை செய்யாத ஒரு ஆளு, ஈகோ படைச்சவர். அவர் வந்து ஏன் சங்கர் ஒரு படத்துல இருந்து அவர் நீக்கினாரு சொல்லுங்க? சங்கர் படத்தில் நடிக்கிறேன்னு சொன்னார்ல, ஏன் நடிக்கல? இது வரைக்கும் பஞ்சாயத்து போயிட்டு இருக்குல்ல. இதுவே நிறைய சொல்லலாம். ஏன்னா டைரக்டரை மாற்றும் பாரு, இந்த காஸ்டியூம் வேண்டாம் அந்த காஸ்டியூம் பாரு. சார், கேரக்டருக்கு தந்தபடி தான் சார் நான் சொல்கிறோம். இந்த கேரக்டர் இந்த காஸ்டியூம் நல்லா இருந்தோம்னா ஏற்றுக்கவே மாட்டார். அதே மாதிரி திடீர்னு ஒரு டைரக்டராக பார்த்து ஒரு நடிகர் இருந்தானே, இவன் நடிக்க தெரியாதியா, அவன் கருப்பாக இருக்கான், இப்படிலாம் சொல்லி கேவலப்படுத்துறவர் வடிவேல் சார். இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து வடிவேல் கூட வந்து கோவை சார்ல வந்து சேர்ந்து நடிச்சே இருந்தாங்க சார். சட்டுன்னு பார்த்தா அவங்க கூட சேர்ந்தே நடிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? காரணம் என்ன? வடிவேலுடைய நடவடிக்கைகள். வடிவேலு பொறுத்த வரைக்கும் நல்ல திறமை உள்ளவர், அது எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல பாடி லாங்குவேஜ் உள்ளவர். அவர் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காருன்னா அவருடைய விடாமுயற்சி தன்னம்பிக்கை தான். அதை நான் குறைச்சே மதிப்பிடலை. ஆனால் அதை தவிர்த்து அவருடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகள், செயல்பாடுகள் எல்லாமே கேணத்தனமாகவும் ஒழுங்கீனமாகவும் இருக்கு. அதாவது வடிவேலோட நடிச்சா கோவை செல்லாம் எக்கச்சக்கமாக கைத்தட்டல் வாங்கிடுவாங்க. நீ வடிவேலும் கோவை செல்லாம் நடித்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா கோவை செல்லாவுக்கு தான் வந்து கைத்தட்டல் அதிகம் கிடைக்கும். இந்த ஒரு வைத்தறிச்சல் கோவை செல்லா மாதிரி ஒரு அனுபவம் உள்ள நடிகளை போட்டாச்சுன்னா அது கைத்தட்டல் கிடைக்காது. அதான் காரணம்.